தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த டைமில் நிறைய பேருக்கு வந்து வேணால் ஆன்லைன் கிளாஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆன்லைன் கிளாஸ்க்காக நம்ம ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைப்போம். ஸோ அது எந்த மொபைல் சூஸ் பண்ணுறது, எந்த ரேட்டில் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம நிறையா கன்ஃபியூஸ் இருக்கலாம். ஸோ 10,000 ரூபாய்க்குள்ள மொபைல் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அது 10,000 ரூபாய்க்குள்ளே நல்ல நல்ல மொபைல்ஸ் எல்லாம் வேறு லெவலாக சூப்பராகவே இருக்குது. ஸோ அந்த மொபைல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எந்த மொபைல் வந்து சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தேர்ந்தெடுக்கலாம். ஸோ எது சூப்பரான மொபைல்ஸ் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள எதாவது மொபைல் வாங்கலாம் இல்லையா? ஸோ 10,000 ரூபாய்க்குள்ளே எந்த மொபைல் பெஸ்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா என்னோட நேம் வந்து வேணா சியோன் ரைட்டு. நான் வந்து வேணா டெக் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ரொம்ப குவாலிட்டியான வீடியோஸ் தான். ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் சோஷியல் மீடியாஸில் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ட்விட்டர் ஐடியா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்குரிய வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற மொபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மொபைலில் வாங்கலான்ட்டு ஐடியாவில் வச்சுருந்தீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க, என்ட்ரி லெவலில் வாங்க போகிறேன், இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் மொபைல் வாங்க போகிறேன், ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக மொபைல் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்க்காக இல்லைனா ஆஃபீஸ் ஒர்க்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்னாலுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு மொபைல் இருக்குது. ஸோ லாஸ்ட்லேருந்து வரலாம், ஓகேவா? ஸோ இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 5ஆவதாக இருக்கிற மொபைல். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே வருது. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஹீலியோ G70 அப்படிங்கிற ப்ராசஸர். சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB RAM 64GB வேரியண்ட் வருது. 5200 mAh பேட்டரி. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் +2 மெகாபிக்சல் +2 மெகாபிக்சல் ப்ளஸ் லோ லைட் சென்சாரும் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது 8 MP கொண்ட ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499 ரூபா. ஸோ 10,000 ரூபாய்க்கு இல்லை 8,000 ரூபாய் அந்த மாதிரி சம்திங்கில் எனக்கு மொபைல் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்ஃபினிக்ஸ் போகலாம். ஸோ இதுக்கும் பெட்டரான மொபைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாருங்கள். இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 தான் நம்மளுடைய வீடியோவில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. 4வது மொபைல் மோட்டோ G10 பவர். ஸோ மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குறைய மொபைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பட்ஜெட் ரேஞ்சில். ஸோ நல்லாவே பெர்ஃபார்ம் கொடுக்குறாங்க மோட்டோ தரப்புல இருந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ G10 பவர். இதோட டிஸ்பிளே 6.5 இன்ச் HD+ டிஸ்பிளே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர். எஸ், ஸோ ஸ்னாப்டிராகன் 460 ப்ராசஸர் ரொம்ப சூப்பர் தான். 6000 mAh பேட்டரி. 48 மெகாபிக்சல் +8 மெகாபிக்சல் +2 மெகாபிக்சல் +2 மெகாபிக்சல் அப்படின்ட்டு 4 கேமரா கொடுத்துருக்குறாங்க. தென் செல்ஃபிக்கு அப்படின்னு பார்க்காமல 8 மெகாபிக்சல் கொண்ட கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,999 ரூபா வருது. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஸ்னாப்டிராகன் 4 சீரிஸ் அதாவது 460 இந்த மாதிரி ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டு. எதுக்கு அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 660 665 அதுக்கு எல்லாமே. ஸோ ஸ்னாப்டிராகன் 460க்கும் ஸ்னாப்டிராகன் 660க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் தான் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸில் வந்து வேணால் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் பிச்சு தூக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மீடியமாக நான் கேமிங் விளாடுவேன், எனக்கு ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மோட்டோ G10 பவர் எடுக்கலாம். ஸோ உண்மையாகவே இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு சூப்பரான மொபைல் தான். இந்த மொபைல் நம்மளுடைய லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. 3வது மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ப்ராசஸருக்குரிய மொபைல் Realme Narzo 30A. ஸோ எஸ், இதோட டிஸ்பிளே 6.5 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே தான். ஹீலியோ G85 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஒரு கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸரை பற்றி பேசணும்னா கேமிங்க்கு சூப்பராக இருக்கும்ப்பா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கேமிங் நான் ரொம்ப விளையாடுவேன், எனக்கு கேமிங் நல்லா இருக்கணும் பட்ஜெட் ரேஞ்சில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB RAM 64GB வேரியண்ட் வருது. அண்ட் 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் தான். 13 மெகாபிக்சல் +2 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 MPக்குரிய ஃப்ரண்ட் கேமராவும் கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,999 ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஸோ கேமிங் நான் ரொம்ப விளையாடுவேன், எனக்கு பேட்டரிலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மொபைலுக்கு போகலாம். ஸோ இந்த மொபைல் நம்மளுடைய லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடிச்சிருக்குது. ஸோ லாஸ்ட் 2 மொபைல்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறதுக்கு ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான மொபைல் தான் ஓகேவா. இப்போ மார்க்கெட் சைடில் வேறு லெவலாக ரீச் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த மொபைல். அண்ட் ஃபுல் HD ப்ளஸ் கொண்ட டிஸ்பிளே ஓகேவா. வேறு லெவல் மொபைல். இது என்ன மொபைல் அப்படின்னா மைக்ரோமேக்ஸ். இதை ஏன்டா இவ்வளோ பில்டப் கொடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், பட் மைக்ரோமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தா நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ HD ப்ளஸ்க்கும் ஃபுல் HD ப்ளஸுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்பிளே எனக்கு ரொம்ப முக்கியம். மூவிஸ் பார்ப்பேன், வீடியோஸ் பார்ப்பேன்னா இந்த மொபைல் உங்களுக்காக தான். மைக்ரோமேக்ஸ் IN1 அப்படிங்கிற ஒரு மொபைல் தான். 6.67 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியோ G80 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர். ஸோ என்ட்ரி லெவல் கேமிங் ப்ராசஸர் அப்படிங்கிறத சொல்லலாம். சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB RAM 64GB வேரியன்ட், 5000 mAh பேட்டரி. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொண்ட ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9999 ரூபாய். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்த மொபைலுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் அந்த அளவுக்கு ரொம்பலாம் டிஃபரன்ஸ் இல்லை. அண்ட் இதில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, என்ட்ரி லெவல் கேமிங் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸோ வேறு லெவல் மொபைல் தான். நீங்கள் வாங்கினா தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ ஃபைனலி ஃபஸ்ட்டு மொபைல் என்ன அப்படிங்கிறத கேட்குறதுக்கு எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்க? லைக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிச்சிருக்கீங்களா? ஓகே, நீங்கள் வந்து ஏதாவது கெஸ் பண்ணியிருந்தீங்க ஃபஸ்ட் மொபைல் இதுதான் அப்படின்னா டக்குன்னு போய் பாஸ் பண்ணிவிட்டு வந்து கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போக்கோ M3 இல்லைனா ரெட்மி 9 பவர். அது என்னடா இல்லைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்கும் ரொம்பலாம் ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கொடுக்கலங்க. ஸோ போக்கோ யூஸ் பண்ணனா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லைனா ரெட்மி யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். ஸோ ரெண்டுக்கும் வந்து பார்த்தா ஸ்பெக் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அதனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லும் ஆக போகிறது இல்லை. ஸோ நீங்கள் எந்த மொபைல் வாங்கணும் வாங்கிக்கலாம் ஓகேவா. Snapdragon 662 அப்படிங்கிற ஒரு சூப்பரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கு சூப்பராக தான் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM கொடுத்துருக்காங்க. வேறு லெவல் இல்லையா. ஸோ இந்த பட்ஜெட்லேயே 6GB RAM இவங்க தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 64GB வேரியன்ட். ஸோ இதுக்கு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 64 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரி லெவலாக நீங்கள் மொபைல் வாங்குறீங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தும் ஓகேவா. 6000 mAh பேட்டரி, 6.53 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ட்டு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவை கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9999 ரூபா இல்லைனா 10999 ரூபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் இறங்கலாம், எப்போ வேணாலும் ஏறலாம். ஸோ மாறுச்சுன்னா எனக்கு தெரியாது ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 10000 ரூபாய்க்கு இல்லை இந்த மாதிரி மொபைல்ஸ் தான் இருக்குது ஓகேவா. ஸோ என்னோட சாய்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மொபைல் தான் போக்கோ M3 தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சி இதில் நான் சொன்னதில்லை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த மொபைல் வாங்க போகிறீங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்டா எனக்கு வேறு மொபைல் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் எதாவது யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஏன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொல்லி முடிச்ச எல்லா மொபைல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் தான். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த மொபைல் வாங்க போகிறீங்க நான் சொன்ன லிஸ்ட்டில் ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த மொபைல் வாங்க போகிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு வேண்டாம்டா எனக்கு வேறு மொபைல் தான் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் என்ன மொபைல் யோசிச்சு வச்சுருக்கீங்க, அது எதுக்காக அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மொபைல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட் பை லிங்க் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஃபோன் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, கூடி சீக்கிரம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்க, இதே மாதிரி நிறைய குவாலிட்டியான வீடியோஸ், டெக் வீடியோஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகுதா, கிளிக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், எல்லா வீடியோமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஓகே நம்மளே, ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். Bye guys, life is passion, passion is not permanent.